குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து டிவிஎஸ் அப்பாச்சி பார்க்க போகிறோம். அப்பாச்சியில் வந்து ஆர்டிஆர் 160 4 வீலர் டாப் மாடல். இந்த மாடல் உங்களுக்கு ரீசெண்டாக தான் லான்ச் ஆயிருக்கு. இது லான்ச் ஆகி ஒரு 3 மாதம் இருக்கும் உங்களுக்கு. இதுலையுமே ஸ்பெஷல் கலர் கொடுத்துருக்காங்க. அலாய் வீலுமே வந்து ஸ்பெஷல் கலரில் கொடுத்துருக்காங்க. இதில் முன்னாடி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வீல் வந்துட்டு 17 இன்ச் அலாய் வீல் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் முன்னாடி வந்து 240 mm ரோட்டோபெட்டல் டிஸ்க் பிரேக் கொடுத்துருப்பாங்க. ரோட்டோபெட்டல் டிஸ்க் பிரேக் இருக்கிறனால பிரேக்கிங் எஃபிஷியன்சி வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதில் வந்துட்டு டாப் மாடலில் மட்டும்தான் டுவெல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்லையும் சேனல் கொடுத்துருப்பாங்க, பேக்லையும் கொடுத்துருப்பாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வந்துட்டு பிரேக்கிங் சிஸ்டம் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. டாப் வேரியண்ட்டில் மட்டும்தான் யூஎஸ்டி இருக்கும். மிச்ச வேரியண்ட்டில் மேலே இருந்து கீழே போகும், இல்லை கீழே இருந்து மேலே வரும். இதோட டயாமீட்டர் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 40 mm இருக்கும் உங்களுக்கு. இது இருக்கிறனால நீங்கள் ஹில் ஸ்டேஷன், லாங் ட்ராவல் இந்த மாதிரி போகிற நேரத்தில் சஸ்பென்ஷன் நல்லா இருக்கிறனால ஷோல்டர் பெயின் இந்த மாதிரி இது எதுவும் வராது. இதில் முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் லைட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த வேரியண்ட்டில் ப்ரொஜெக்டர் லைட்டு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் போட்டோன்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி விட்டுக்கலாம். இண்டிகேட்டருமே பார்த்தீங்கன்னா எல்இடியில் கொடுத்துருப்பாங்க. ஸ்டைலிஷாக இருக்கும் உங்களுக்கு. இது டிஸ்பிளே வந்து என்ன டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்கன்னா டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இதில் வந்துட்டு நீங்கள் மொபைல் கனெக்டும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கால் அலாட் வந்துடும், டைரக்ஷன் பார்த்துக்கலாம் நீங்கள். ப்ளஸ் இதில் வந்துட்டு 3 மோட் ஆப்ஷன் இருக்கும். ரெயின் மோடுனா மழை டயத்தில் வந்து நீங்கள் இந்த மோட் ஆப்ஷன் போட்டுக்கிட்டிங்கன்னா அது தகுந்தது மாதிரி மாறிக்கூடும் பிரேக்கிங் சிஸ்டம். அர்பன் மோடு வந்து நீங்கள் சிட்டிக்குள்ளே போகிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்போர்ட் மோடு வந்துட்டு ஹைவேஸில் போகிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பவர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 14.61 இருக்கும். இதோட டார்க் பார்த்தீங்கன்னா 12.63 வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் பவரும் பிக்கப்பும் வந்து உங்களுக்கு சடன் சேஞ்சஸ் இருக்கும். இந்த வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 12 லிட்ரு. இதில் வந்துட்டு உங்களுக்கு 2.5 லிட்ரு வந்துட்டாலே வந்துட்டு உங்களுக்கு இதில் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் காட்டும், ரிசர்வுக்கான சிம்பிள் வந்து காமிக்க ஆரம்பிச்சிடும். இதோட ரைடிங் ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 497. 12 லிட்டரு பெட்ரோல் நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னா 497 கிலோமீட்டர் நீங்கள் நிற்காம போய்க்கலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹீட் எக்ஸ்சேஞ்சர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து டாப் வேரியண்ட்டில் மட்டும்தான் வரும். அதில் வந்துட்டு உள்ள என்ன ப்ராசஸ் நடக்குன்னா உள்ள உங்களுக்கு ஆயில் இருக்கும். வெளியில இருந்து வர்ற ஏர் வந்து உள்ளே போய் உங்களுக்கு வந்து இது பண்ணுறதுனால நீங்கள் லாங் ட்ராவல்லாம் போகிறப்ப நீங்கள் கீர் போடுற இடத்துக்கு வந்துட்டு ஹீட் அடிக்காது. இதில் வந்துட்டு 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் கீர் தான் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு கீர் கீழே, மிச்ச 5 கீருமே வந்து மேலே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் சுவிட்ச்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மொபைல் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரப்போகிற கால் அட்டன் பண்ணுறதோ ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் சுவிட்ச் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு டிஎஃப்டின்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஜிடிடின்னு ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க, கிளைடு த்ரூ டெக்னாலஜி. நீங்கள் வித்தவுட் ஆக்சலரேஷன்லேயே வந்துட்டு வண்டியை ஓட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு கீர் போட்டிங்கன்னா 0லேருந்து 7 km ஸ்பீடில் வித்தவுட் ஆக்சலரேஷனில். அது மாதிரி செகண்ட் கீர் வந்து 7லேருந்து 12. இது மாதிரி நீங்கள் 5 கீருக்குமே போய்க்கலாம். இதனால் வந்துட்டு உங்களுக்கு ஃபியூயல் வந்துட்டு சேவேஜ் ஆகும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாப் வேரியண்ட்டில் மட்டும்தான் அட்ஜஸ்டபிள் லிவர் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தகுந்தது மாதிரி வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 1367 mm இருக்கிறனால நீங்கள் வேகமாக போகிறீங்க, சடனாக கட்டடிக்கிறப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஸ்கிட் ஆகாது, வாரி விடாது. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 180 mm வந்து கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா மோனோ சாக்கப்சர் கொடுத்துருப்பாங்க. இதனால் நீங்கள் லாங் ட்ராவல் போகிறீங்க, மேடு பள்ளத்தில் ஏறி இறங்குறப்ப இது சஸ்பென்ஷனுமே நல்லாயிருக்கும். இது வந்து ஃபேமிலி வெஹிக்கிள்லாம், ஃபேமிலியாகவே நீங்கள் போய்க்கலாம். சீட்டுமே வந்துட்டு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். பின்னாடி கிராப் ரயிலுமே வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருப்பாங்க. இதில் சைடு ஸ்டாண்ட் அலாட் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 144 kg இருக்கும். இதனால் ஈஸியாக பேலன்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இதில் வந்துட்டு ஒரு 3 கலர் இருக்குது. ப்ளூ கலர் ஒன்று இருக்குது, இந்த கலர் ஒன்று இருக்குது, ரெட் கலர் ஒன்று இருக்குது. தேங்க்யூ.